ஸ்விட்ச் போட்டா மோட்டார் ஓடும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மோட்டார் எப்படி ஓடுதுன்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு இந்த மோட்டாருக்குள்ள என்ன நடக்குது, இந்த மோட்டார் எப்படி சுத்துது, இத சயின்டிபிக்கலாவும் எலக்ட்ரிக்கலாவும் சிம்பிளா சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன். இப்போ நம்ம சின்ன வயசுல மேக்னெட்டை வச்சு விளையாடிருப்போம். அப்ப மேக்னெட்டை வச்சு ஒரு இரும்பை நம்ம இப்படி இப்படி தள்ளி தள்ளி விளையாடிருப்போம். இன்னொரு மேக்னெட்டை வச்சுட்டு இப்படி தள்ளி விளையாடிருப்போம், இப்படி இழுத்து விளையாடிருப்போம். இதை மைண்ட்ல வச்சு இப்போ ஒரு சின்ன உதாரணமா ஒரு வீல் இருக்கு, சின்னதா ஒரு சக்கரை இருக்கு, கையில ஒரு மேக்னெட் இருக்கு. இந்த மேக்னெட் இப்படி வச்சு இப்படி 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 நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த சக்கரம் முன்னாடியும் பின்னாடியும் நகரும். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்திருக்கீங்க. அதே சக்கரத்தை ரெண்டு பேரிங், அந்த சக்கரத்துக்கு ஒரு ஷாஃப்ட் கொடுத்து ரெண்டு பக்கம் பேரிங் கொடுத்து அதே மேக்னெட் அப்படி வச்சு இப்படி 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 இப்படின்னு நவுத்துனீங்க அப்படின்னா ஒரே இடத்துல அந்த சக்கரம் இப்படி இப்படி சுத்தும், இப்படி சுத்தும். ஆனா கையில வச்சிருக்கிற அந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, அதே மேக்னெட்டை இப்படி 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 இப்படின்னு பக்கத்துல, அந்த வீல் பக்கத்துல அந்த ரெண்டு பக்கம் பேரிங் இருக்கு, பேரிங்க்கு நடுவுல அந்த வீல் இருக்கு, இப்படி இப்படி இப்படின்னு ஒரு டைரக்ஷன்ல அந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸை இப்படி இப்படி பக்கத்துல கொண்டு வந்து நவுத்துனீங்க அப்படின்னா அந்த வீல் கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிக்கும். கொஞ்சம் இப்படி சுத்தும், மறுபடியும் மேக்னெட் இப்படி இப்படி பண்ணும்போது மறுபடியும் அந்த வீல் இன்னும் கொஞ்சம் சுத்தும், மறுபடியும் மேக்னெட் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சுத்தும். இந்த உதாரணத்தை மைண்ட்ல வச்சுக்க. இப்ப நம்ம மோட்டருக்கு வருது. மோட்டார் அப்படின்னா ரெண்டு வகையான முக்கியமான பார்ட்ஸ். ஒண்ணு ரோட்டார், இன்னொன்னு ஸ்டேட்டார். ரோட்டார்னா என்ன? நம்ம இந்த ரெண்டு பேரிங்க்கு இடையில ஒரு வீல் வச்சோம் இல்லையா, அது சுத்துது இல்லையா, அந்த சுழலும் பகுதிக்கு பேரு ரோட்டார். அந்த மேக்னெட் காந்த தன்மையை உருவாக்குது இல்லையா, இந்த காந்தத்துல காந்தத்தன்மை இருக்கு, ஆனா இந்த ஸ்டேட்டார்ல அதே காந்தத்தன்மை இருக்கும். அப்ப இந்த காந்தத்தன்மையை உருவாக்குற நிலையான அமைப்புக்கு பேரு ஸ்டேட்டார். அந்த காந்தத்தன்மையை எடுத்துக்கிட்டு அதை சுத்துற அமைப்புக்கு பேரு ரோட்டார். இந்த மோட்டாருக்குள்ள இது ரெண்டு தான் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கு. இப்ப மோட்டாரோட ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேட்டார்னா எப்படி இருக்குன்னா ஒரு பேனா மூடி, ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு பேனா மூடி எடுத்துக்க. இந்த பேனா மூடி எப்படி இருக்கு, இங்க இந்த பக்கமும் ஓட்டையா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு ஹாலோ டியூப் மாதிரி இருக்குமா, ஒரு பிவிசி பைப் டியூப் மாதிரி இருக்குமா. அந்த ஸ்டேட்டார் அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்டேட்டார்ல சுத்தி இப்படி 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 கம்பி கட்டி வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது இந்த வைண்டிங், அதாவது எந்த ஒரு கண்டக்டருக்கும் எந்த ஒரு ஒயர்லயுமே சப்ளை போகும்போது அந்த ஒயரை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதாவது காந்த புலம் உருவாகும்னு சொல்லுவோம். காந்த புலம், காந்த தன்மை உருவாகும். ஒரு இரும்பை வச்சா இழுக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி காந்தத்தன்மை, இது வேற மாதிரி காந்தத்தன்மை. காந்த தன்மை உருவாகும், மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் உருவாகும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டேட்டார் இப்படி பைப், ஹாலோ பைப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இப்படி இப்படி சுத்தியும் காயில் வைண்டிங் கட்டியிருப்பாங்க. அதுக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்டார் சுத்தி அந்த இப்படி ஒரு ஒயர் போகும்போதே அதுலயே காந்தத்தன்மை இருக்குன்னா நிறைய கம்பி இப்படி வரிசையா வைண்டிங் மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி சுத்தி வச்சிருக்கும் போது அதுக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது இந்த இடத்துல அதிகப்படியான காந்தத்தன்மை இருக்கும், காந்த புலம் கிரியேட் ஆகும். ஆனா இதுல கிரியேட் ஆகுற அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சுழலும் தன்மையுடைய காந்தப்புலம், சுழலும் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சுழலும் தன்மையுடைய காந்தப்புலம்? நீங்க கையில ஒரு மேக்னெட்டை வச்சு இப்படி இப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி அந்த வீல சுத்த வச்சோம் இல்லையா, அப்ப அந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸ் இப்படி இப்படின்னு சுத்துது, நம்ம கையில சுத்தணும் இல்லையா. ஆனா இந்த ஸ்டேட்டார்ல சப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல சுழலும் தன்மையுடைய காந்தப்புலம் உருவாகுது. சுழலும் தன்மையோட காந்தப்புலம் உருவாகும் போது இந்த ரோட்டார் என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்டாருக்கு உள்ள இப்படி உள்ள போய் இப்படி உள்ள இருக்கும். இது ஒரு பெரிய பைப்பு, அதுக்குள்ள இந்த ரோட்டர் இப்படி இருக்கும். இது ரெண்டு பக்கமும் பேரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோட்டாரும் இந்த ஸ்டேட்டாரும் தொட்டுக்காது. இது தனியா சுத்திட்டு இருக்கும், ஸ்டேட்டார் தனியா இருக்கும். இப்ப இது தனியா இங்க இருக்குது,
மேல வந்து ரோட்டார் ஸ்டேட்டர் காயிலுக்கு வந்து நம்ம வைண்டிங்க்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது அது சுழலும் தன்மையுடைய காந்தப்புலத்தை உருவாக்குது. அப்ப என்ன பண்ணுது, நம்ம மேக்னெட்டை வச்சு இப்படி தள்ளும் போது அந்த வீல் சுத்துச்சு இல்லையா, இந்த ரோட்டார் தான் அந்த வீல். இப்ப அந்த ஸ்டேட்டர்ல வந்து சுழலும் காந்த தன்மை உருவாகும் போது இந்த ரோட்டாரை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 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 இப்படின்னு சுத்த வச்சுட்டே இருக்கும். அப்ப ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து இந்த ரோட்டாரை சுத்த வைக்குது. அப்ப இந்த ரோட்டார் வந்து வேகமா சுத்திட்டே இருக்கு. சுவிட்ச் போட்டோம்னா ஸ்டேட்டார் காயிலுக்கு சப்ளை போகுது. அந்த இடத்துல வந்து சுழலும் தன்மையுடைய ஒரு காந்த புலம் உருவாகுது. அந்த சுழலும் தன்மையுடைய அந்த காந்த சக்தி என்ன பண்ணுது, இந்த ரோட்டாரை சுத்த வைக்கும். இப்படி 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 தள்ளிட்டே இருக்கும். அதனாலதான் மோட்டார் சுத்து. இதே மோட்டர்ல இந்த பக்கம் ஒரு ஃபேன் பிளேடை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபேனு, ஜாரை கனெக்ட் பண்ணோம்னா அது மிக்சி, இல்ல ஒரு வீலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வண்டி. ஸோ மோட்டார் எல்லாமே ஒண்ணுதான். இந்த மாதிரி மோட்டார் நம்ம வந்து வீட்டுல எங்கெங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேனு, சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, இது எல்லாமே இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவோம். ஏன் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்றோம்? இந்த காந்தத்தன்மையை உருவாக்குது இல்லையா, அந்த காந்தத்தன்மையை உருவாக்குறதுனால, காந்தத்தன்மையை உருவாக்கி அதுல இருக்கிற ரோட்டாரை சுத்த வைக்கிறதுனால இந்த மோட்டருக்கு பேரு இண்டக்ஷன் மோட்டார். ஏன் இண்டக்ஷன் மோட்டரை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க? வீடுகள்ல யூஸ் பண்றோம், கடைகள்ல யூஸ் பண்றோம், பம்புல யூஸ் பண்றோம், ஃபேக்டரியில யூஸ் பண்றோம். இந்த இண்டக்ஷன் மோட்டாருக்கு மேக்னெட்டை யூஸ் பண்ணி சுத்துறதுனால இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வேலையுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம். ரெண்டு பக்கம் பேரிங் போட்டு ஒரு ரோட்டார் ஃபிட் பண்ணிருப்பாங்க, சுத்தி காயில் கட்டி ஒரு ஸ்டேட்டார் வச்சிருப்பாங்க. ஸ்டேட்டாருக்கு சப்ளை போனோம்னா இந்த ரோட்டார் வந்து நமக்கு சுத்த ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் இண்டக்ஷன் மோட்டரோட பிரின்சிபல். இந்த இண்டக்ஷன் மோட்டர்ல ரெண்டு வகையான இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு. இதுல இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எப்படி வேலை செய்யும், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எப்படி வேலை செய்யும்னு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப இந்த இண்டக்ஷன் மோட்டார் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிறது 10 வயசு குழந்தையா இருந்தா கூட இது வந்து கண்டிப்பா வந்து சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இது எல்லாருக்கும் வந்து ஒரு கல்விங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம படிச்ச கல்வி படிக்காத பாமரனுக்கும் குழந்தைகளுக்கும் கூட நம்ம சொல்ற விஷயங்கள் புரியணும். அந்த மாதிரி நம்மளுடைய கல்வி இருக்கணும். சோ அதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், முக்கியமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் தான் தெரிஞ்சுக்கணும், ஒரு மெக்கானிக் தான் தெரிஞ்சுக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதைத்தான் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். ஸோ வீட்டுல இருக்கிற பெண்கள் ஆகட்டும், வீட்டுல இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசிக்லயே சயின்ஸ் நாலேஜ சொல்லி கொடுத்து அறிவியல்ல உண்டான ஆர்வத்தை நம்ம தூண்டணும்னா அவங்க மிகப்பெரிய சயின்டிஸ்டா வருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்க மின்சாரவாணி.